தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ரேலி மாபெரும் பொதுக்கூட்டம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதில் அங்கம் பெறும். அது சமயம் இந்த இடங்களை தேர்வு செய்வதற்காக அது மதுரையில் இந்த இடத்தில் நடத்தலாமா அல்லது சென்னையில் நடத்தலாமா அல்லது திருச்சியில் நடத்தலாமா என்கின்ற விதத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மதிப்புக்குரிய செல்லூர் ராஜா அவர்கள், உதயகுமார் அவர்கள் மற்றும் ராஜன் செல்லப்பா அவர்களும் வந்து கலந்து இந்த இடத்தை மதுரையாக இருந்தால் இந்த இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கிறோம். இல்லை இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. மதுரைன்னா அந்த இடத்துல வச்சுருக்குறோம். அடுத்து இன்னும் 2 இடத்த சென்னையில் அதில் பார்க்க சொல்லியிருக்கோம். தேதி அதே தேதி 23ஆம் தேதி. இல்லை நலத்திட்ட உதவிகள் எதுவுமே இல்லை. முழுக்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொலிட்டிக்கல் மீட்டிங். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர் இருப்பாங்க, தேமுதிக இருப்பாங்க, அது இனிமேல் தான் முடிவு செய்யணும். வேற யாரெல்லாம் அவர் வரதுக்குள்ள கூட்டணி இறுதி செய்ய போறீங்க? 20 தலைவர் வர்றாரு, அதுலயே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்குலாம் ஒரே மேடையில பங்கேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக கூடிய அண்ணன் EPS அவர்களும் இந்திய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பீஸ் கோயல்ஜி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். சார், இது அன்புமணி வருகை வந்து ராமதாஸ் வந்து முழுக்க சட்டவிரோதம், திரும்ப எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காரு. அவரோட கூட்டணி பேசுறது அப்படிங்கிறது இல்லை, அதை பற்றி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நம்ம தான் அரேஞ்ச் வச்சிருக்கோம். அது நம்ம வந்து திரு அன்புமணி அவர்கள் கூட அலைன்ஸ் வச்சிருக்கோம். அதை பற்றி நம்ம கருத்தை சொல்ல முடியும். விஜய் எலெக்ஷனை விட்டுனா விஜய்க்கு நெருக்கடிகள் வருதா? CBI அலுவலகத்தில் விசாரணை கூப்பிடுறீங்க. இல்லை, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பராசக்தி படத்துல வந்து காங்கிரஸை வந்து தவறா காட்டுறாங்க, மாணிக்கம் தவறு கோவம். நீங்க பராசக்தி படம் பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. பழைய பராசக்தி படம் பார்த்துருக்கேன். பழைய பராசக்தி, ஒரிஜினல் பராசக்தி, அது ஒரிஜினல் பராசக்தி பார்த்துருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்ததா, சென்சார் போர்டில் கொடுத்ததா நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அப்போ உள்ள காங்கிரஸ், அப்போ உள்ள பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்து அந்த படம் வரக்கூடாதுன்னு தடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அநேகமாக அந்த டைமில் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவோட ஒரு இது கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அங்க இருக்க ராஜ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கடுமையா அண்ணாமலையை விமர்சிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பிரித்தாள்ற மாதிரி இருக்குதுன்னா பேசலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லலை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க தவிர பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்கே தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் நான் அந்த எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், துணிச்சலா கேட்கிற இதுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஒரு தேசிய கட்சி, ஆனா அத அந்த மாதிரியான முழக்கத்தை காங்கிரஸ் கட்சி செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நீங்கள் விரும்பக்கூடாது. காங்கிரஸ் கட்சி அவங்க என்ன தேசிய கட்சி, அவங்க கேட்குறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காக தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சின்றது பலமா வந்து எதிரொலிக்கிறது தமிழ்நாடு தேர்தலில். கூட்டணி ஆட்சி தான்ன்றது நீங்களும் முதல்ல சொல்றீங்க, எல்லா கட்சிகளும். நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு ஒன்றும் சொல்லலை. கடைசியா வந்தப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணி யாரும் பார்த்து பணத்தை வீணடிக்காதீங்கன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு.
இல்ல பராசக்தி படத்தை நான் பார்க்கல, பார்த்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். சார், நம்மளோட டிமாண்ட் சார் இந்திய கூட்டணி எஸ் சார், 23ஆம் தேதி பொதுக்கூட்டம் ஃபைனல் பண்ணிடுவீங்க. எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாம் முடிவு செஞ்சுருக்கீங்களா? பொறுத்திருந்து பாருங்க. சார் கண்டிப்பா நமக்கு டிமாண்ட் என்ன சார்? அலையன்ஸ் நமக்கு டிமாண்ட் என்ன சார்? நமக்கு என்ன டிமாண்ட்? காங்கிரஸ் செய்யறத செய்ய எங்களுடைய டிமாண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட எங்களுடைய டிமாண்ட் வந்து திமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிறது. அமித்ஷா அவர்கள் கேட்கிறதா, யூபிஎஸ் கேட்கிறதா செய்திகள் பரவுது. அது ஒன்றும் அது வதந்திகள், பொய் செய்திகள். அவ்வளவு திருப்பரங்குன்றம் வருவாங்களா சார் முருகன் கோயிலுக்கு? எப்படிங்க? மதுரைக்கு மோடி அவர்கள் வந்தாங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வருவாங்க. அதாவது அவங்களுடைய வேலை பளுவை பொறுத்தது. மதுரைக்கு வரும்போது வாய்ப்புகள் இருக்கிறது. சார் அலையன்ஸ்ல டிடிவி ஓபிஎஸ் இடம் இருக்கா சார்?